இந்த மெட்ராஸ்ல ஒரு மேயர் இருக்கு, அந்த பாப்பா பேர் என்ன? என்னது? அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்காங்க. சரி, பிரியா. அந்த பிரியா கிட்ட போய் நிருபர் ஒருத்தன் கேட்டா, அம்மா உணவகத்தை ஏன் மூடினீர்கள்? உடனே மேயர் சொல்லுது, அதிலே ப்ராஃபிட்டே இல்லை, அது லாஸ்லயே போகுது. ஏ மூதேவி, அதன் அடையார் ஆனந்த பவனா? மீண்டும் திராவிட மாடல் நொட்டும். ஓட்டு போடுவானா? போட்டுவானா? ஸ்டாலின் மயக்கத்தில் இருக்கேனே, உனக்கு ஆண்மை தெம்பு இருந்தா போன தடவை பிரச்சாரத்துக்கு போட்டு வந்த அதே பாட்டை இந்த தேர்தலுக்கு போடு. சொல்றியா மாமா, சொல்றியா மாமா. யார் அவங்கிட்ட பாட்டாடாது? என்ன கேடுகட்ட ஆட்சி இந்த ஆட்சி இருக்க வேண்டுமா? உங்களை ஏதோ தமாஸ் பண்ணணும், சிரிக்கணுங்கிறதுக்காக சொல்லல. என்னடா முக்கறீங்க அங்க உட்காந்து? இது என்ன ஆட்சி? கவர்மெண்ட். அவங்க அப்ப மானாட மயிலாட அதுல போனான். இவன் சொல்றியா மாமா. அசிங்கம்டா. உங்க அப்ப, உங்க அப்பனுக்கு பின்னால் நீ, உனக்கு பின்னாடி உதயநிதி, உதயநிதிக்கு பின்னாடி யாரு? இன்பநிதி, இன்பநிதிக்கு பின்னாடி உன்னை அவன் பண்ணி பக்க போற புள்ள. என்னடா அது? கட்சியாடாது? கருணாநிதி கிட்ட பத்திரிகைக்காரன் கேட்டான், கலைஞர் அவர்களே, உங்களுக்கு பிறகு திமுகவுக்கு தலைவர் யார்? ஸ்டாலின் வருவாரான்னு கேட்டான். அதுக்கு கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா? திமுக வேணா சங்கரபடமா வாரிசுகளை கொண்டு வருவதற்கு அப்படின்னா. பெண்களுக்கு இதான் முக்கியமான சப்ஜெக்ட், கேளுங்க. ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும். எவ்வளவு ரூபாய்? 1000 ரூபாய் உரிமை தொகை. யாருக்கு? அனைத்து பெண்களுக்கும். மறுபடியும் சொல்லுங்க. அனைத்து பெண்களுக்கும். நான் கவுண்டமணி மாதிரி கேட்கிறேன், ஒரு படத்துல கேட்பேன், மறுக்கான்னு சொல்லு. தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் 1000 வழங்கப்படும். நான் பெண்களை கேட்கிறேன், எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் வந்துருச்சா? கொடுத்தாரா? அதற்கு பிறகு என்ன சொன்னார்? தகுதி இருக்கிற பெண்களுக்கு மட்டும். இத முதல்ல சொல்லணும் இல்ல? தேர்தல் நேரத்தில் சொல்லாமல ஸ்டாலின்? தகுதியுள்ள பெண்களுக்கு தான் 1000 வழங்கப்படும் சொன்னாரா? அனைத்து பெண்களுக்கும். வந்து உட்கார்ந்ததுக்கு பிறகு தகுதியுள்ள பெண்களுக்கு. அது என்ன தகுதியுள்ள பெண்கள்? 1000 ரூபாய் வாங்க வேண்டுமானால் சில தகுதிகள் இருக்க வேண்டும். என்ன தகுதி? அவள் வீட்டிலே மிக்சி இருக்கக்கூடாது, கிரைண்டர் இருக்கக்கூடாது, டிவி சூட்டி வண்டி இருக்கவே கூடாது, அவளுக்கு கழுத்திலே நகை இருக்கக்கூடாது, காதிலே லோலாக்கு, மூக்கிலே புல்லாக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. நல்ல வேளை அவளுக்கு புருஷனே இருக்கக்கூடாது. அதை மட்டும் சொல்ல. அதுல இன்னொரு பிரிவு பெண்கள் ஒரு பேனரை கையில வைத்துக் கொண்டு நின்றார்கள். அதில் என்ன வாசகம் தெரியுமா? ஐயா சீக்கிரம் வாங்கய்யா, கரண்ட் பில்லு கட்ட முடியலன்றா. இந்த வாசகம் குறித்த பேனர் எழுதப்பட்டிருக்கிறது. இது உணர்ச்சியினுடைய கொந்தளிப்பு, ஒரு மௌன புரட்சி. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வருகிற சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். புரட்சி தமிழர் எடப்பாடியா முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தே தீர்வா. இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. மக்கள் இன்றைக்கு ஒரு விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறார்கள். நாட்டில் என்ன நடக்கிறது எல்லோருக்கும் தெரியும். அந்த பச்சை நிற பேருந்துக்கு பின்னால ஒரு சிவப்பு நிற பேருந்து வருவதற்கு தயாராகிவிட்டது. புரிந்திருக்கும் என்று கருதுகிறேன். இந்த பச்சை பஸ்ஸுக்கு பின்னால சிவப்பு பஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. நேற்று நைட் இருந்து இந்த சிவப்பு பஸ்ஸை காப்பாற்ற வேண்டும் என்றால் பச்சை பஸ் தான் வேண்டும் என்பதை அந்த சிவப்பு பஸ் முடிவெடுத்து விட்டது. அண்ணா திமுக யார் கையில் இருக்கிறது என்று கேட்ட நடிகர், இதோ ஒரு மாவீரன் கையில் தான் இந்த கட்சி இருக்கிறது என்பதை அந்த நடிகன் புரிந்து கொண்டது நேற்று இரவு 9 மணிக்கு. ஒரு முடிவெடுத்து விட்டுத்தான் அந்த சிவப்பு பஸ்ஸினுடைய கதாநாயகன் கிளம்பி இருக்கிறார். முடிவெடுத்து விட்டார். கரூரில் நடந்த சம்பவத்திற்கு பிறகு இவனை தொலைச்சியா ஆகணும் முடிவுக்கு வந்துட்டார். இவ்வளவு பெரிய அழிவு சக்தியா அந்த நடிகன் சிந்தித்தார். இன்றைக்கு நமக்கு ஆதரவாக பேசுவது எந்த கட்சியினுடைய தலைவன்? யார் பேசுகிறார்? சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். பாதுகாப்பு குளறுபடி நடந்திருக்கிறது.
சரியான பாதுகாப்பை கரூரில் அந்த கட்சியினுடைய தலைவன் பேசுகிற போது தந்திருந்தால் இந்த விபரீதம் நடந்திருக்காது. முழுமையான உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கரூர் சம்பவத்திற்கு கேட்ட தலைவன் எங்கள் இனமான சிங்க தலைவன் புரட்சி தமிழர் எடப்பாடியார். எந்த தலைவனும் கேட்கல. ஆளுகிற கட்சிக்கும் பயப்பட்டாங்க. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா என்று சொன்ன என் தலைவன் பொன்மனச்செம்மல் வழியில் வந்த எடப்பாடி சிபிஐ விசாரணை தாடான்ட்டார். இந்த கூட்டத்தில் அந்த நடிகர் பேசுவதற்கு முன்பு 9 ஆம்புலன்ஸ் அணிவகுத்து நிற்கிறது. எப்படி? அரசுக்கு சொந்தமான ஆம்புலன்ஸ் அல்ல. அந்த ஆம்புலன்ஸ்ல திமுகவினுடைய அடையாளம் போடப்பட்டிருக்கிறது. ஆக 41 பேர் சாவான் என்பது இவனுக்கு எப்படி தெரியும்? அந்த நடிகர் ஒரு பாட்டு பாடினார், பாட்டிலு பாட்டிலு 10 ரூபாய் பாட்டில். அதுக்கப்புறம் 1000 பேர் உள்ள நுழைகிறாயா, கையில கத்தியோடு நுழைகிறான், மயக்க மருந்து ஸ்ப்ரே கையில வச்சுக்கிட்டு உள்ள வர்றான். திடீர்னு மின்சாரம் அப்படியே நிறுத்தப்படுகிறது. ஜெனரேட்டர் போட்டு விடுவார்கள் என்று அதுவும் நொறுக்கப்பட்டது. விளைவு விலை மதிப்பில்லாத உயிர் 41 பறிபோய் இருக்கிறது. சிபிஐ விசாரணையை தா, உண்மை வரட்டும். எடப்பாடியார் சிங்கத்தை போல கர்ஜிக்கிறார். முதலமைச்சர் பேசுகிறார். ஸ்டாலின் கரூரிலே நடந்த நிகழ்வு, அது எந்த கட்சியினுடைய தொண்டன் செத்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவையில்லாத வதந்திகளை எல்லோரும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? ஆம்புலன்ஸ் எப்படி வந்துச்சு சொல்லு? அது தேவையில்லாத வதந்தியா? எப்படி ஜெனரேட்டர் உடைஞ்சது? எப்படி உடைந்தது? கீழே குறிப்பிட்ட இடத்துல தள்ளி அவன் மேல மிதிச்சிட்டு ஓட வேண்டும் என்பது சதியா இல்லையா? சொல்ல. இன்னும் ஒருபடி மேலே போய் கேட்க விரும்புகிறார். போஸ்ட்மார்டம் 6 மணிக்கு மேல பண்ணக்கூடாது. உடனே ஒருத்தர் வியாக்கியானம் சொல்றார், பெரிய விபத்து என்றால் செய்யலாம். சரி, 41 பேருக்கும் போஸ்ட்மார்டம் செய்யப்படுகிறது. 30 பேர் மூச்சு திணறி செத்திருக்கிறார். பச்சை பிள்ளைகள், பெண்கள். இன்னும் 11 பேர் கழுத்து எலும்பு முறிக்கப்பட்டிருக்கிறது, இடுப்பு எலும்பு நொறுங்கி இருக்கிறது. எப்படி? இதை சிபிஐ விசாரணை செய்தால் தானே வெளியில வரும். அது வரட்டும் என்று எடப்பாடியார் கேட்கிறார். ஸ்டாலினுக்கு நேரம் சரியில்லை. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம். உன் தலையிலே மட்டும்தான் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாய். அதுவும் இது போல ஒரு மேடையில ஒரு ராட்சச ஃபேன், பெடஸ்டல் ஃபேன் வச்சு முதலமைச்சர் நீங்கள் உட்காருங்க. அடுத்த நிமிடம் முதலமைச்சர் யார் என்று அடையாளம் தெரியாமல் உட்கார்ந்திருப்பீர்கள். தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்து விட்டீர்கள்? முதலமைச்சர் கேட்கிற சொல்லுங்கள். திராவிட மாடல் செருப்பாலே அடிப்பான். நீ ஒவ்வொரு தொகுதிக்குள்ளும் ஓட்டு கேட்டுவிட்டு வண்டியை திருப்ப முடியாது. அப்படியே ரிவர்ஸ் எடுக்கணும். எழுதிவை. தமிழ்நாடு முழுவதும் மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார். கொடுத்த வாக்குறுதியில 90% நிறைவேற்றி விட்டோம். அப்படியா? எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தீர்கள் முதலமைச்சர்? 520. எவ்வளவு நிறைவேற்றி இருக்கிறீர்கள்? 90%. அப்படி என்றால் எவ்வளவு வாக்குறுதிகள்? 490. நிறைவேற்றி விட்டீர்களா? நிறைவேற்றி விட்டோம். உங்க ஆத்தா இளவனுக்கு எந்த நேரத்தில் பெத்தா? நிறைவேற்றி இருக்கிறீர்களா? நான் முதலமைச்சரை வேதனையோடு கேட்க விரும்புகிறேன். நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் என்ன? நீட் தேர்வை ஆட்சிக்கு வந்தவுடனே ரத்து செய்வோம். செய்து விட்டீர்களா? செய்தார்களா? பெண்களுடைய நகைக்கடனை முழுமையாக ரத்து செய்வோம். ஸ்டாலின் சொன்னீர்களே, செய்து விட்டீர்களா? மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து செய்யப்படும். வெட்கம் கெட்ட முதலமைச்சரே, மாணவர்களுடைய கல்வி கடனை நீங்கள் ரத்து செய்து விட்டீர்களா? அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்கப்படும். அவன் போராட்டம் நடத்துகிறானே, 4.5 வருடமாக இருக்கிறது. 52 அமாவாசை முடிந்து விட்டது. நிறைவேற்றி விட்டீர்களா?
ரேஷன் கடையில 1 கிலோ சர்க்கரை ஏத்தி போடப்படும். ஏற்றி விட்டீர்களா? டீசல் விலை 5 ரூபாய் குறைக்கப்படும். ஸ்டாலின் குறைத்து விட்டீர்களா? சட்டமன்றத்தில் நடக்கிற நிகழ்வுகள் நேரலையாக காட்டப்படும், நொட்டப்படும். காட்டிட்டீங்களா? கரும்புக்கு டன்னுக்கு 4500 வழங்கப்படும். ஸ்டாலின் அவர்களே தந்து விட்டீர்களா? நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 தந்திருக்கிறீர்களா? எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு வாக்குறுதியும் கொடுத்தார். என்ன வாக்குறுதி கொடுத்தார் தெரியுமா? விவசாயிகளுடைய பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்வோம். அடவெட்கம் கெட்டவர்களே, 12,500 கோடியை ரத்து செய்த தலைவன் என் சிங்க தலைவன் எடப்பாடியார். 4.5 வருடமாக விவசாயிகளுடைய பயிர்க்கடனை நீங்கள் ரத்து செய்து விட்டீர்களா? என்ன சாதனை செய்திருக்கிறீர்கள்? மகளிருக்கு இலவச பேருந்து, இந்த கிழவிக்கு லிப்ஸ்டிக் அடிச்ச மாதிரி ஒரு பஸ், 5 வருஷத்துல கண்டம் பண்ண வேண்டிய பஸ், அது 9 வருஷமா வச்சு ஓட்டிட்டு, அதுவும் இலவசம் என்று சொல்லக்கூடாது என்பதற்காக விலையில்லா பொருள் என்று அவர்களை கொச்சைப்படுத்தாத தலைவி என் தாய். ஆனா உங்க அமைச்சர் ஒருத்தன் பேசுறான், யாரு? பொன்முடி. ஓசி 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 கேவலப்படுத்தினீர்களே, அதனை திட்டமா? அது காலை உணவு திட்டத்தை தந்தோம். அந்த திட்டத்தை கொண்டு வந்தத எடப்பாடியார் தானே. ஸ்டிக்கர் ஒட்டுறான் ஐயா, ஸ்டிக்கர். புதிதாக உன் சிந்தனையில் உதித்த திட்டமா அது? காலை உணவு திட்டத்தின் மூலமாக ஸ்டாலின் சொல்றாரு, மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அப்புறம் 206 பள்ளிக்கூடத்தை மூடுன. மாணவர் எண்ணிக்கை அதிகரித்தால் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும். ஆனால் ஏற்கனவே இயங்கிக் கொண்ட பள்ளிக்கூடத்தை 206 பள்ளிக்கூடங்களை ஸ்டாலின் அவர்களே மூடினீர்களா இல்லையா? அதிகரித்து விட்டது. அதிகரிக்கிறப்ப ஏன் மூடுறீங்க? ஏன் மூடுறீங்க? சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றி விட்டீர்களா? பெண்களுக்கு இதான் முக்கியமான சப்ஜெக்ட், கேளுங்க. ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும். எவ்வளவு ரூபாய்? 1000 ரூபாய் உரிமை தொகை. யாருக்கு? அனைத்து பெண்களுக்கும். மறுபடியும் சொல்லுங்க. அனைத்து பெண்களுக்கும். நான் கவுண்டமணி மாதிரி கேட்கிறேன், ஒரு படத்துல கேட்பேன், மறுக்கான்னு சொல்லு. தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் 1000 வழங்கப்படும். நான் பெண்களை கேட்கிறேன், எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் வந்துருச்சா? கொடுத்தாரா? அதற்கு பிறகு என்ன சொன்னார்? தகுதி இருக்கிற பெண்களுக்கு மட்டும். இத முதல்ல சொல்லணும் இல்ல, தேர்தல் நேரத்தில் சொல்லாமல ஸ்டாலின். தகுதியுள்ள பெண்களுக்கு தான் 1000 வழங்கப்படும் சொன்னாரா? அனைத்து பெண்களுக்கும். வந்து உட்கார்ந்ததுக்கு பிறகு தகுதியுள்ள பெண்களுக்கு. அது என்ன தகுதியுள்ள பெண்கள்? 1000 ரூபாய் வாங்க வேண்டுமானால் சில தகுதிகள் இருக்க வேண்டும். என்ன தகுதி? அவள் வீட்டிலே மிக்சி இருக்கக்கூடாது, கிரைண்டர் இருக்கக்கூடாது, டிவி சூட்டி வண்டி இருக்கவே கூடாது, அவளுக்கு கழுத்தில் நகை இருக்கக்கூடாது, காதிலே லோலாக்கு, மூக்கிலே புல்லாக்கு, எதுவுமே இருக்கக்கூடாது. நல்ல வேளை அவளுக்கு புருஷனே இருக்கக்கூடாது. அதை மட்டும் சொல்ல. நான் கேட்க விரும்புகிற கேள்வி எல்லாம், தற்சமயம் ஸ்டாலின் என்ன சொல்லுகிறார்? உரிமை தொகை கிடைக்காத பெண்கள் எல்லாம் இப்பொழுது நீங்கள் மனு செய்யலாம். எப்படி? அவர்களுக்கு தான் தகுதியே இல்லையே, அவர்கள் அதற்கு மனு செய்ய வேண்டும். இப்போது மனு செய்தால் 1000 கொடுக்கப்படும். தகுதி இல்லாத பெண்களுக்கு எப்படி 1000 கொடுப்பீங்க? தேர்தல் வருகிறதே, அதான் சொன்ன. உங்க அம்மா அவளை விவரமா பெற்றிருக்கா. அப்ப 52 வாரம் தரணும்ல. 52 வாரம் தர வேண்டிய பணத்தை நிறுத்திவிட்டு ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக அனைத்து பெண்களும் மனு செய்யலாம். அதான் சொல்றேன், சாதாரண நாள் நினைச்சிடாதீங்க. நான் கேட்கிற பொங்கலுக்கு அம்மா எவ்வளவு கொடுத்தாங்க உங்களுக்கு? அம்மா பொங்கலுக்கு எவ்வளவு தந்தா? ஒரு ரேஷன் அட்டைக்கு 100 ரூபாய் தந்தா. தாய் 8 அடி பாய்ந்தா, குட்டி 16 அடி பாயும். என் இனமான தலைவன் அண்ணன் எடப்பாடியார் கடைசியாக பொங்கலுக்கு கொடுத்த தொகை எவ்வளவு? 2500 ரூபாய். அப்பொழுது இதே ஸ்டாலின் என்ன சொன்னார்? எடப்பாடியார் முதலமைச்சர் 2500 ரூபாய் தந்திருக்கிறார். ஆமா, அது போதாது. பிறகு இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்க வேண்டும். அது உனக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளவு கூட்டி கொடுக்கணும்?
இன்னும் ஒரு 1500 சேர்த்து பெண்களுக்கு 5000 ரூபாயாக தர வேண்டும். எவ்வளவோட சேர்த்து? 2500 சேர்த்து எவ்வளவு? 1500. டோட்டல் எவ்வளவு? 5000. உனக்கு எவன்டா கணக்கு வாத்தியாரு? இன்னைக்கு வரைக்கும் தேடிட்டு இருக்கீங்க. 2500 1500 எவ்வளவு சொல்லுங்க? எவ்வளவு? அதனாலதான் மேடை கீழே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. 5000 சொல்லியிருந்தா யுவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, நீங்க தான் முதலமைச்சர். எவ்வளவு ஒரு வேதனையான நிலைமை பார்த்தீர்களா? முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர், ஒரு ரோபோ முதலமைச்சர். கீ கொடுத்தால் ஓடுகிற பொம்மையை போல, எழுதி கொடுத்தால் படிக்கிற ஒரு முதலமைச்சர். அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக திறன் இந்த முதலமைச்சருக்கு இருக்கிறதா? ஒரு கிராமத்திலே போய் பேசு, ஒரு அரசு விழாவிலே முதலமைச்சர் பேசுகிறார். என்ன பேசினார் தெரியுமா? இந்த திட்டத்தின் மூலமாக மட்டும் அடங்கி பார், தமிழ்நாட்டிலே எவ்வளவு பேர் இந்த கிராமத்திலே பயனடைந்திருக்கிறார்கள் தெரியுமா? எவ்வளவு பேரு? 16,000 7,000. என்னது? 16,000 7,631 பேர். அப்படி ஒரு நம்பர் இருக்காயா? 16,000 7,431 பேர். என்ன கூத்தன் என்ன கேட்கிறேன், அப்படி ஒரு நம்பர் பார்த்திருக்கீங்களா? ஸ்டாலின் சொல்றார், இந்த கிராமத்திலே பயனடைந்தவர்கள் 16,000 7,341 பேர். இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை பாருங்கள். இன்னொரு நிகழ்ச்சியிலே போய் முதலமைச்சர் பேசுகிறார். இந்த நாடு சுதந்திரம் அடைந்த ஜனவரி 26 என்னது 26 சுதந்திரம் அடைஞ்சது அந்த நாடு. இப்படி பேசுகிற புள்ளி விவரத்தை எழுதி தந்தவன் யார்? இதை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் திராவிட அரசியல், திராவிட மாடல், என்ன வெட்கங்கெட்ட மாடல். நீங்கள் எதையாவது உருப்படியாக செய்திருக்கிறாரா? இதே அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த ஸ்டாலின் அவர் வீட்டு முன்னால் நின்றுட்டு போராட்டம் பண்ணாரா இல்லையா? கருப்பு பேண்ட், கருப்பு சட்டை, துர்கா அம்மாவுக்கு கருப்பு சேலை, அவர் மகன் ஒருத்தருக்கான யாரது வேண்டா வெறுப்பாக பிள்ளை பெற்று காண்டாமிருகம் என்ற பெயர் வைத்ததை போல இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் பக்கத்தில் நிற்கிறாரு. இவர் கோஷம் போட்டார். யாரு? ஸ்டாலின். திறக்காதே திறக்காதே, உடனே இந்த அல்ல கையை திறக்காதே திறக்காதே, டாஸ்மாகை திறக்காதே, டாஸ்மாகை திறக்காதே. எடப்பாடி 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 மூடிவிடு மூடிவிடு, மூடிவிடு மூடிவிடு, டாஸ்மாகை மூடிவிடு, டாஸ்மாகை மூடிவிடு. இன்னைக்கு யார் முதலமைச்சர்? நான் தான். மூடு இல்ல மூடியா? டாஸ்மாகை மூட வேண்டும் என்று ஸ்டாலின் சொன்னாரே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம். செய்தீர்களா? அதுல இன்னொரு அம்மா இருக்கு. யார் அது? திராவிட பேரரசி. யார் சொல்லு? அப்படி மொட்டையா சொல்லக்கூடாது. அத்தை கனிமொழி சொல்லுங்க. ஏய், அத்தை கனிமொழி. என்ன ஸ்டாலின் நமக்கு யாரு? என்னை அப்பா அப்பா என்று சொல்லுகிறார்கள். அவர் தங்கச்சி நமக்கு என்ன வேணும்? அத்தை. அந்த அத்தை அந்த அம்மா சொல்லுச்சு, கனிமொழி ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது வாங்க, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், நாடாளுமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினர், மரியாதைக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் அவர்கள் மேடைக்கு வருகை தந்திருக்கிறார். அந்த அம்மா பேசுகிற போது சொன்னார், தமிழ்நாட்டிலே விதவைகளுடைய சாவு அதிகமாகிக் கொண்டே போகிறது. ஏன்? எல்லோரும் மது குடித்து செத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டுமானால் எங்கள் அண்ணன் முதலமைச்சராக வேண்டும். ஆனால் முதல் கையெழுத்து டாஸ்மாகை மூடுவார். இன்னைக்கு அந்த அம்மா வாயில மைக்க வச்சு விடுங்கன்னு சொன்னேன். இப்ப வந்து தூத்துக்குடியில் ஒரு நிருபர் போய் கேட்டார், கனிமொழி அவர்களே, எங்கள் அண்ணன் முதலமைச்சரானால் மதுக்கடைகள் மூடப்படும் என்று சொன்னீர்களே, ஏன் மதுக்கடைகளை மூடவில்லை? கேட்டதற்கு கனிமொழி பதில் சொன்னார், அப்படி சொன்னதாக நினைவே இல்லை அப்படின்ட்டாயா? நினைவே இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆக எதையாவது செய்திருக்கிறார்களா? சொன்னதை செய்திருக்கிறார்களா? சாதித்திருக்கிறார்களா? இந்த ஆட்சி இருக்க வேண்டுமா? விலைவாசி விண்ணை முட்டுகிறத திராவிட அரசை தூக்கி எறிய போகிறீர்களா இல்லையா? திராவிட மாடல் தேவையா? எடப்பாடி மாடல் ஆட்சியில ஒரு சிப்பம் பொன்னி அரிசி 25 கிலோ 800 ரூபாய். எவ்வளவு? 800 ரூபாய். இன்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஒரு சிப்பம் பொன்னி அரிசி என்ன விலை? நான் மக்களை கேட்கிறேன், சொல்லுங்க. 1800 ரூபாய். 800 ரூபாய் அரிசி இன்றைக்கு இந்த 52 மாதத்துல
1800 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இந்த திராவிட மாடல் வேணுமா? விலைவாசி விண்ணை முட்டுகிறது வேணுமா? மின்சார கட்டணத்தை குறைப்போம். அட வெட்கம் கெட்டவனே, இன்னைக்கு 4 மடங்கு உயர்த்தி இருக்கிறீர்களே. 500 ரூபாய் வந்த இந்த மின்சார கட்டணம் இன்னைக்கு 1000 ரூபாய். 2000 மின்சார கட்டணம் எடப்பாடி ஆட்சியில, உன் ஆட்சியில 4000 ரூபாய். மும்முனை மின்சார இணைப்பு 3 பேஸ் லைன் அதிமுக ஆட்சியில, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில 4500 ரூபாய். வெட்கம் கெட்ட திராவிட மாடை ஸ்டாலின் ஆட்சியில மும்முனை மின்சாரம் 3 பேஸ் லைன் 10,200 ரூபாய். எவ்வளவு இணைப்பு கட்டணம்? 10,200 ரூபாய். உங்களை வாழ வைக்கிற ஆட்சி அது. சொத்து வரியை உயர்த்த மாட்டோம் வாக்குறுதி தந்தாரா இல்லையா? சொத்து வரி இன்னைக்கு 150% ஏத்திருக்கான். 2000 ரூபாய் இருந்த டாக்ஸ் வீட்டுக்கு இன்னைக்கு எவ்வளவு ரூபாய்? 4000 ரூபாய். 5000 ரூபாய் இருந்த டாக்ஸ் இன்னைக்கு 10,000 ரூபாய். இந்த வெட்கம் கட்ட அரசு வேண்டுமா? மக்களை கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. இது தூக்கி எறியப்பட வேண்டிய ஆட்சி இல்லையா? இத பத்தி எல்லாம் கவலைப்படல. அண்ணா ஒண்ணு அமெரிக்கா, துபாய், ஜப்பான் இது கிளம்பிடுறாருயா. அங்க போய் அமெரிக்காவில போய் சைக்கிள் ஓட்டுறாரு. இங்க செத்துக்கிட்டு இருக்கான். ரேஷன் கடையில பாமாயில் இல்ல, துவரம் பருப்பு இல்ல. இவர் அந்த நாள் முதல் இந்த நாள் இப்படி ஓட்டினே போறாங்க. ஒரு சிலை ஒண்ணு இருக்கு அமெரிக்காவில். அந்த சிலையில் இருக்கிற தலைவர் கையை பிடிட்டு இருக்கார். ஏன் அப்படி வச்சாருன்னு அந்த தலைவனுக்கு தான் தெரியும். இந்த மூதேவி போய் முன்னால நின்றுகிட்ட அந்த தலைவர் முன்னால, இதற்குத்தான் நீங்கள் வாக்களித்தீர்களா? மக்களை கேட்கிறேன். அந்நிய முதலீடு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளை அறிக்கை அந்நிய முதலீடு அதிகரித்திருக்கிறது அல்லவா? முதலமைச்சர் அவர்களே, வெள்ளை அறிக்கை வை. கேட்டா யாரு? அண்ணா எடப்பாடியா? உடனே அந்த கட்சியில் இருக்கிற தொழில்துறை மந்திரி ராசா அவன் என்ன பண்ற? ஒரு வெள்ளை காயத்தை காட்டுறான். என்ன நக்கலானா? என்ன கிண்டலா? மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கான். தெரியுமா உனக்கு? வாட்சியில் என்ன நடக்குது? போதை பொருள் எங்க பார்த்தாலும் கஞ்சா 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 அபின் மெத்தபைட்டமின் இருக்கா இல்லையா? அண்ணன் தலைவன் ஆட்சியில, அம்மா ஆட்சியில, எடப்பாடி ஆட்சியில 2 கிலோ கஞ்சா பிடிபட்டது. வெட்கம் கட்ட திமுக காரனை கேட்கிறேன், ஒரு பத்திரிகை செய்தியை காட்ட முடியுமா? எங்க பார்த்தாலும் கஞ்சா எப்படா வருது? 10 கிலோ 20 கிலோ 30 கிலோ பிடிபட்டது. ரயிலில் பிடிபட்டது, எக்மோரில் பிடிபட்டது, பேரம்பூரில் பிடிபட்டது. முதலமைச்சர் அவர்களே, இந்த கஞ்சா எப்படி உள்ளே வந்தது? பள்ளி பிள்ளைகள் கையிலே பொட்டலாம். வருங்கால தூண்கள் பிள்ளைகள். அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைகள் கஞ்சா. எந்த ஆட்சியினுடைய சாதனை? அந்த பிள்ளைகள்லாம், இந்த இளைஞர்கள் எல்லாம் கஞ்சாவை குடிச்சிட்டு அவனுக்கு 3 வயசு குழந்தைன்னு தெரியல, 90 வயசு கிழவின்னு தெரியல, மேயறான். கேவலம் இல்லையா? இதற்கு யார் காரணம்? இந்த கஞ்சா வந்ததுக்கு யார் காரணம்? ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இதே தமிழ்நாடு போலீஸ். இந்த போலீஸை கையில் வைத்துக் கொண்டுதான் அன்றைக்கு கஞ்சாவை தமிழ்நாட்டில் நுழைய விடாமல் பார்த்துக் கொண்ட தலைவர் எங்கள் எடப்பாடியா. ஏய், டாக்டர் கையில் இருக்கிற கத்தி உயிரை காப்பாற்றும். நல்ல கவனமா கேளு. டாக்டர் கையில் இருக்கிற கத்தி உயிரை காப்பாற்றும். திருடன் கையில் இருக்கிற கத்தி, அதே கத்தி உயிரை எடுக்கும். எடப்பாடியார் கையில் இருந்த போலீஸ், டாக்டர் கையில் இருந்த கத்தி, கஞ்சா வர முடியல. ஸ்டாலின் கையில் இருக்கிற போலீஸ், திருடன் கையில் இருக்கிற கத்தி. அந்த அற்புதமான கத்தி திருடன் கையில் இருப்பதால் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கஞ்சா கஞ்சா கஞ்சா. இன்னும் சொல்ல போனால் போதைப் பொருள் கடத்தலில் தேசிய பாதுகாப்பு அமைப்பு டெல்லியில ஒருவனை கைது செய்தது. அவன் பெயர் என்ன தெரியுமா? ஜாஃபர் சாதிக். எத்தனை கோடிக்கு கடத்திருக்கான்? 2500 கோடி ரூபாய்க்கு கடத்தி இருக்கிறார். கைது செய்திருக்கிறது போலீஸ். விசாரணை வளையத்திற்குள் வந்திருக்கிறார். அவன் யார் தெரியுமா? திமுகவினுடைய அயலகடி செயலாளர். ஸ்டாலினோடு போட்டோ எடுத்திருக்கிறார், கனிமொழியோடு எடுத்திருக்கிறார், உதயநிதி ஸ்டாலினோடு அவன் நின்று போட்டோ எடுத்திருக்கிறார். அந்த சமூக விரோதி 2500 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருளை வெளிநாடுகளுக்கு கடத்தியவனோடு நான் முதலமைச்சர் குடும்பத்தை கேட்கிறேன், உங்களுக்கு என்ன தொடர்பு? இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த ஜாஃபர் சாதிக் ஒரு சினிமா படம் எடுக்கிறான். ப்ரொடியூசர், அவன் தான் ப்ரொடியூசர், தயாரிப்பாளர். படத்தினுடைய பெயர் மங்கை. அந்த படத்தினுடைய டைரக்டர் யார் தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் மனைவி கிருத்திகா உதயநிதி.
உண்டா இல்லையா? நீங்கள் நேர்மையான ஆட்சி நடத்துகிறீர்களா? எப்படி அந்த சமூக விரோதி எல்லாம் உன்னோட வந்து சேர்றா? அதைத்தான் என் தலைவன் எம்ஜிஆர் சொன்னார். திமுக ஒரு தீய சக்தி, அந்த தீய சக்தியை இந்த ராமச்சந்திரன் உயிரோடு இருக்கும் வரை கோட்டை பக்கம் தலையெடுக்கவே விட மாட்டேன். இது அண்ணாமலை ஆணை. வாழ்க ராமம். வழக்கம் சொன்ன தலைவன் எம்ஜிஆர். அது தீய சக்தி. அதனாலதான் எல்லா சமூக விரோதிகளோடும் புகைப்படம் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். இந்த வெட்கம் கெட்ட அரசு வேண்டுமா? இதைத்தான் சேலையூர் மக்கள் பாதம் தொட்டு கேட்கிறேன். 2026 இந்த அரசு இருக்க வேண்டுமா? இந்த சமூக விரோதிகளுக்கு காப்படிக்க வேண்டாமா? வீட்டுக்கு அனுப்ப வேண்டாமா? பல சாதனைகளை செய்திருக்கிறோம். என்ன வெங்காய சாதனை செய்திருக்கிறார்? இந்த பொங்கலுக்கு நீ எவ்வளவு ரூபாய் கொடுத்த கடைசியா? 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ பச்சரிசி, 1 துண்டு கரும்பு. என்ன விலை? 100 ரூபாய். இதுக்கு பேரு பொங்கல் தொகுப்பு. அதற்கு டோக்கன் கொடுக்கப்படும். ஒரு மயிறு வாங்கலையே உண்ட. எடப்பாடிய 2500 தருகிற போது போதாது. வெண்ண நீ 100 ரூபாய் கொடுத்தா வாங்கிக்கணுமா? நான் கேட்கிற பொங்கல் என்ன? போன பொங்கலுக்கு என்ன கொடுத்தாரு? இந்த பொம்பளைகளுக்கு தூக்கமே வரலையா நைட்டு? எப்படி 5000 ரூபாய்? அடுத்த நாள் வச்ச ஆப்பு 21 பொருட்கள் வழங்கப்படும். என்ன 21 பொருள்? மஞ்சத்தூள் 50 கிராம், என்னது? மிளகாய் தூள் 100, சீரக மிளகு 1/4 கிலோ, புளி 1/2 கிலோ. அவன பெருமாள் கோயிலுக்கு புளியோதரைய கலர்றா, பொங்கல்ரா. இன்னைக்கு கடைசியில் என்னாச்சு? 100 ரூபாய். அந்த பொங்கலுக்குரிய ஏலக்காய், முந்திரி, திராட்சை தந்தாரா? இல்லை, பொங்கல் என்னையா போடணும்? உள்ள திராட்சை, முந்திரி, ஏலக்காய் போடணும். கொடுத்தாரா? எந்த பொங்கலுக்காவது தராமல் இருக்கப்பட்டிருக்கிறதா? அது என்ன விலை? நான் யோசிச்சு பார்த்தேன். ஏலக்காய், திராட்சை, முந்திரி ஒரு குடும்பத்துக்கு ரேஷன் அட்டைக்கு கொடுத்தா மொத்த பணம் எவ்வளவு தெரியுமா? 20 ரூபாய். எவ்வளவு? 2 கோடி அட்டைக்கு எவ்வளவு? 40 கோடி ரூபாய். இல்லை, 40 கோடி ரூபாய் கொடுத்து பொங்கலுக்கு உனக்காக ஓட்டு போட்ட அந்த தமிழ் மக்களுக்கு ஏலக்காய், திராட்சை, முந்திரி ஏண்டா தல்ல? நிதி நிலைமை சரியில்லை. என்னது? நிதி நிலைமை சரியில்லையா? நீ ஏற்கனவே நாங்க வாங்கி வச்சுட்டோம் ஒப்பாரி வச்சு 5 லட்சம் கோடி கடை. இப்ப இந்த 4.5 வருஷத்துல நீ வாங்கி வச்சிருக்கிற கடை 5 லட்சம் கோடி. அந்த பணம் எங்கடா போச்சு? ஏலக்காய், திராட்சை, முந்திரிக்கு 40 கோடி இல்ல, 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சீங்க. அந்த பணத்துல ஏலக்காய், திராட்சை, முந்திரி தர முடியாதா? பேனா வைப்போம். என்ன பேனா? எங்க அப்பன் பேனா. எங்க வைப்ப? கடலில் வைப்பேன். கடல்ல வைப்பியா? அந்த பேனா எழுதுமா? எழுதாது. அது எப்பவுமே எழுதாது, எங்களுக்கு தெரியும். சரி, அந்த பேனாக்கு எவ்வளவு செலவு? 82 கோடி ரூபாய். எவ்வளவு உயரம்? 134 அடி. அதென்ன 134? ஏற்கனவே 133 அடிக்கு ஒரு சிலை இருக்கிறது. என்ன சிலை? கன்னியாகுமரியில வள்ளுவர் சிலை. யார் வச்சா? எங்க அப்பன். அதனால இது 134. உங்க அப்ப என்ன வள்ளுவர் விட பெரிய பருப்பா? அதுக்கு எவ்வளவு செலவு? 82 கோடி ரூபாய். யார் வீட்டு பணம்? மக்களுடைய வரிப்பணம். ஏலக்காய் எங்கடா? இதுக்கு 82 கோடி ரூபாய் செலவு பண்ண இல்ல. திராட்சை, முந்திரி எங்க? கலைஞர் ஜல்லிக்கட்டு மைதானம் எங்க? அலங்காநல்லூரில். என்ன செலவு? 42 கோடி. யார் பணம்? மக்கள் பணம். ஏலக்காய் எங்கடா? நான் அங்க சுத்தி இங்க சுத்தி இங்கதான் வருவேன். கேளம்பாக்கத்திலே கலைஞர் 100 பேருந்து முனையம். அட, நாங்க தான் ஆரம்பிச்சோம். நீங்கள் பெற்றாலும் நான் தான் பேர் வைப்பேன். அப்படியா? எவ்வளவு கோடி? அது 100கணக்கான கோடி. ஏலக்காய் எங்கடா? திராட்சை, முந்திரி எங்க? கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனை. அது எவ்வளவு கோடி? 78 கோடி. ஏலக்காய் எங்கடா? கலைஞர் நூலகம். அது எவ்வளவு? 92 கோடி. திராட்சை, முந்திரி எங்கடா? கொடுக்கணுமா வேணாமா? எல்லாமே உங்க அப்பன் பேரு தானா? இனி இந்த டீ கடை வச்சிருக்கிறவனுக்கெல்லாம் ஒரு அறிவிப்பு நாளைக்கு வரும். முதலமைச்சர் அறிவிப்பார், கேட்டுக்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற டீ கடைகளில் உளுந்தால் செய்யப்படுகிற அந்த உளுந்து வடையை வடையை மெதுவடை என்று அழைக்கக்கூடாது. பின்ன எப்படி கூப்பிடணும்?
கலைஞர் வடை என்று சொல்ல வேண்டும். ஏய் சிரிக்காதையா, வரும். இவனை எல்லாம் முதலமைச்சர் இவங்களை உட்கார வச்சா என்ன நடக்கும்? ஆக பெயரை போடுவதற்குத்தான், ஸ்டிக்கர் ஒட்டுவதற்குத்தான் நீங்கள் துடிக்கிறீர்களே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு கிஞ்சித்தும் ஏதாவது செய்யலாம் என்று நினைக்கிறீர்களா? மக்களை பற்றி சிந்திக்கிறீர்களா? முதலமைச்சரே, என் தலைவனுக்கு பிறகு, என் தாய்க்கு பிறகு அந்த மக்களை சிந்தித்த ஒரே தலைவர் என்ன எடப்பாடியார் தான். என்ன காரணம் தெரியுமா? கொரோனா காலம், வீட்டை விட்டு வெளியில வர முடியல. வீட்டை விட்டு வெளியில வந்தா போலீஸ்காரன் அடிக்கிறான், கொரோனா பரவிவிடும். வீட்டு சிறை. தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் வீட்டை விட்டு வெளியில வர முடியவில்லை. உழைக்கில்லை, காசு இல்லை. எப்படி அவன் சாப்பிடுவான்? எப்படி சாப்பிடுவான்? உடனடியாக அத்துணை மக்களுக்கும் ரேஷன் கடையில அனைத்து மளிகை பொருட்களையும் 8 மாத காலம் இலவசமாக போட உத்தரவிட்ட தலைவர் எங்கள் இனமான தலைவர் எடப்பாடியா. நான் சேலையுள்ளே கேட்கிறேன், எந்த முதலமைச்சரால் தர முடியுமா? 8 மாசம் எந்த டாக்ஸ் கட்டலையா? நீ சொத்து வரி கட்டினியா? கரண்ட் பில் கட்டினியா? எதையாவது சரியான நேரத்தில் கவர்மெண்ட் கொடுக்க முடியுதா? கஜானாவுல காசு இல்ல, இவன் ஆட்சியில துவரம் பருப்பே இல்ல. ஆனா 8 மாத காலம் எல்லா பொருட்களும் உங்களுக்கு கிடைத்ததா இல்லையா? அவரையா தோக்கடிச்சீங்க? அவரையா தோக்கடிச்சீங்க? அவரை ஏன் தோக்கடிச்சீங்க? உங்களுக்கு சோறு போட்டதுக்காக தோக்கடிச்சீங்களா? அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு சம்பளம் இல்லைன்னா அதிகாரி எடப்பாடியார் சொன்னார், அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். 1 மாதம் கூட நிறுத்தக்கூடாது. அந்த கொரோனா காலம் முழுவதும் வீட்டில் அரசு ஊழியர்கள் 8 மாத காலம் அடைந்திருந்தாலும் 8 மாத சம்பளத்தையும் தந்த தலைவர் அண்ணன் எடப்பாடியார். ஏயா தோக்கடிச்சீங்க? 8 மாசம் உன்னை வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு சம்பளத்தை கொடுத்ததுக்காக எடப்பாடியாரை தோக்கடிச்சீங்களா? பெண்கள் எல்லாம் அன்னைக்கு நான் ஓட்டு கேட்கும் போதே சொன்னாங்க ஒரு ஊர்ல, எடப்பாடி நல்லா தான் ஆட்சி பண்றாரு, அப்புறம் என்ன கேடு? கொரோனா காலத்துல சாமானமெல்லாம் சும்மாவே கொடுத்தாரு. அப்புறம் பொங்கலுக்கு 2500 ரூபாய் கொடுத்தாரு மகராசன். அப்புறம் என்ன கேடு சொல்லு? அவர் நல்லா இருக்கணும். ஆனா இந்த தடவை ஓட்ட மாத்தி போடலாம். அதனாலதான் ஏன் இவ்வளவு பிரச்சனை? ஏன் மாத்தி போடுறீங்க? எடப்பாடி ராஜி சரியில்லை, ஆகவே ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாரு, குத்துடன் சொல்றா. நல்லா ஆட்சி பண்ணி ஏன் போடல? அதுதான் தமிழ்நாட்டினுடைய கேடு காலம். என் தலைவனும் அம்மாவும் எடப்பாடியாரும் முன்னேற்ற பாதையில் கொண்டு வந்த தமிழ்நாட்டை இந்த 5 வருஷத்துல பின்னால தள்ளி விட்ட பாவம் ஓட்டு போட்டவனுக்கு தான் உண்டு. மக்களை சேரும். மக்களைத்தான் நான் எச்சரிக்க விரும்புகிறேன். 2026 எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். தெரியும், எங்களுக்கும் தெரியும். கொடுக்கறதெல்லாம் வாங்கி, அது உன் காசு. ஒருத்தன் சொன்னா 35,000 கோடியை முறைகேடாக சம்பாதித்து வைத்துவிட்டு கருணாநிதியுடைய பேரன் உதயநிதியும் அவருடைய மருமகன் சபரீசனும் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பணத்தை எங்கே வைப்பது என்று தெரியாமல் விழிக்கிறார்கள். சொன்னவன் யார் தெரியுமா? அண்ணா திமுகவில் இருக்கிற நானோ அல்லது மேடையில் அமர்ந்திருக்கிற அண்ணன் சிற்றப்பாக்கத்தாரோ, அவர் அருகாமையில் அமர்ந்திருக்கிற முன்னாள் அமைச்சர் டி கே சின்னையாவோ சொல்லவில்லை. திமுகவினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் குடியாத்தம் பகுதியில் இருக்கிற குமரன் என்பவர் பகிரங்கமாக சொன்னார். 35,000 கோடியை கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். அதுவும் கனிம வளத்திலே கொள்ளையடித்திருக்கிறார்கள். இந்த கனிம வளத்தில் கொள்ளை நடக்கிறது. உடனடியாக இதை கண்டுபிடித்தாக வேண்டும். இதை செய்யவில்லை என்றால் நாளை கலெக்டர் அலுவலகத்தில் முன்னாலே மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்துவேன் என்று சொன்னவர் ஜெகபர் அலி என்கிற சமூக சிந்தனையாளர் அடுத்த நாள் டிப்பர் லாரியை வச்சு அடிக்கிறான். அடிச்சானா இல்லையா? ஆட்சியானது நியாயத்தை கேட்டு அடிப்பீங்களா? அண்ணா திமுக ஆட்சியில ஒரு 2 லாக்அப் டெத் நடந்தது. உதயநிதி போறார், கனிமொழி போறாங்க, எல்லாரும் போனீங்களே சாத்தான் குளத்திற்கு. உன் ஆட்சியில 24 லாக்அப் டெத் நடந்திருக்குதுடா. 24 லாக்அப் டெத்.
கடைசியில் நடந்த லாக்அப் டெத் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கோவில் காவலாளி அஜித் குமார் எஃப்ஐஆரே போடாம அவன் நகையை திருடிட்டான்னு ஒருவர் பொய் குற்றச்சாட்டை சுமத்துகிறார். விசாரிக்காமலேயே அடிச்சே கொன்னாயா. எப்பேற்பட்ட கொடுமை! மண்டையில் அடிச்சதுல மூளையில ரத்த கசிவு. என்னடா பாவம் பண்ணா? அவன் ஒண்ணுக்கு வர்ற இடத்துல மிளகாத்தூள் தூவுறீங்களா? டேய், வாட்சி நிக்குமா? ஸ்டாலின் அவர்களே, அந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? அவன் செத்தே போனானுங்க. அந்த லாக்அப் டெத்தை பற்றி இதுவரைக்கும் வாய் திறந்தார்களா? கள்ளச்சாராயத்தில் செத்தான். மரக்காணத்துல 23 பேர் செத்தான். அன்றைக்கு எடப்பாடியார் சொன்னார், உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், கள்ளச்சாராயத்தை தடுக்க வேண்டும் என்று பேசினார். செஞ்சாரா ஸ்டாலின்? செய்யாத காரணத்தினால சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில அதே கள்ளச்சாராயம் குடித்து 69 பேர் செத்தான். எவ்வளவு பேரு? 69 பேர் செத்தான். கண்களை இழந்தவன், கணையத்தை இழந்தவன், நுரையீரல் பாதிக்கப்பட்டவன். என்ன கொடுமையான சாவிடாது! எங்க காய்ச்சறா கள்ளச்சாராயத்தை? சங்கராபுரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் 100 அடியில் காய்ச்சறான். நான் ஸ்டாலினை கேட்கிறேன், போலீஸ் அமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் காய்ச்சுகிறார். உங்களுக்கு தெரியாமலா காய்ச்சுவார்? எம்எல்ஏக்கு தெரியாம காய்ச்சிருப்பான். 65 பேர் செத்தான். மன்னிக்கணும், 69 பேர் செத்தான். ஸ்டாலின் உடனே வந்தாரா? இவர்தான போலீஸ் மந்திரி. கள்ளச்சாராயம் காய்ச்சியதுக்கு பொறுப்பேற்ற முதலமைச்சர் அந்த இடத்துல வந்து அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல வேண்டுமா வேண்டாமா? வரலையே. ஏர் ஷோ நடந்துச்சு மெரினா பீச்ல, 5 பேர் செத்தா மூச்சு திணறி. முதலமைச்சர் குடும்பத்தோடு உட்கார்ந்து ரசித்தீர்களே, அந்த 5 பேர் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல போனீர்களா? இன்னைக்கு கரூர்ல மட்டும் எப்படி நைட்டே போறீங்க? உன் பையன் உதயநிதி ஸ்டாலின் துபாயில இருந்து பிளைட்ல வந்து பேட்டி கொடுத்துட்டு மறுபடியும் துபாய் போறான. எப்படா அந்த 41 பிணத்தின் மீது நின்று 2026 ஜெயித்து விடலாம் என்று நினைக்கிறாயா? தமிழ்நாட்டு மக்கள் என்ன முட்டாள்களா? என்ன நடக்கிறதுன்னு வெளிப்பா பார்க்கிறான். இந்தியாவிலேயே அறிவுள்ள மக்கள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். அப்படியே திருப்பி போடுவான் பார். எங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணி நக்க போகிறது. ஒரு இடத்துல ஜெயிக்க முடியாது. நீ எங்க கூட்டணி அமைய போது பாரு. எடப்பாடியார் அமைக்க போறாரு. இதுவரைக்கும் யாரும் வரவில்லையே. வந்தா நீ என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியும், சொல்ல மாட்டோம். கடைசியா வருவாங்க. அதுல ஆரம்பத்திலேயே சொன்னேன், சிவப்பு பஸ் தயாராகிவிட்டது. அந்த கட்சி அதிமுகவோடு கூட்டு வைக்க போகிறது, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ப்ரோ எங்க போறார்? அந்த ப்ரோ சிஎம் சார் போட்டு நொறுக்கிறார்ல, அவர் நேத்தே முடிவு பண்ணிட்டார், நம்மை பாதுகாப்பதற்கு ஒரு தலைவர் இருக்கிறார், அவரோடு கரம் கோர்த்தால் இந்த தீய சக்தியை வெளியேற்றி விடலாம் என்று முடிவு செய்திருக்கிறார். அந்த ப்ரோ நம்மோடு சேருவார். பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ரெடி ஆயிட்டார். அவர் மகன் இருக்கிறாரே, எல்லாம் இங்கதான் வருவாங்க. விடுதலை சிறுத்தைகள் அவன் மானம் கெட்டு போயிருக்கிறான். விடுதலை சிறுத்தைகளை கேட்கிறேன், அந்த வேங்கை வயல் என்ற ஒரு கிராமம் பட்டியலின மக்கள் முழுக்க முழுக்க வசிக்கிறார். குடி தண்ணீர் தொட்டி, அந்த குடிக்கிற தண்ணீரில் மலம் கலக்கப்படுகிறது. ஆட்சி திமுக ஆட்சி, கூட்டணி விசிக, இதுவரைக்கும் அதை யார் கலக்கினார் என்பதை கண்டுபிடிக்க முடியல. கடைசியில கலக்கியதால் என் குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள் என்று கதறினார்களே, அவனை பிடிச்ச அக்யூஸ்டா சேர்த்திருக்கான். இதை தட்டி கேட்க முடிந்ததா? விடுதலை சிறுத்தைகள் தலைவரை தட்டி கேட்டீர்களா? முதுகெலும்புள்ள தலைவரா திருமாவளவன் அதிமுக மேடையில் கேட்கிறார். சொல்லி அத்துமீறு அடக்க மறு. உன் வசன மயிரெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீ அத்துமீறிட்டியா? ஸ்டாலினுக்கு அடங்க மறுத்தீர்களா? இன்னைக்கு ஸ்டாலின் வேண்டாம், அசிங்கமா பேசிடுவேன். மண்டி போட்டு கொண்டிருக்கிற அந்த கட்சி கடைசி நேரத்தில் அதிமுகவோடு வரும். கொடுத்த வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டியவர்
அதே திமுக கூட்டணியில் இருக்கிற திராவிட மாடல் கூட்டணியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம். வெட்கம் கெட்டவர்கள், இதை விட வேற என்னடா உதாரணம் வேணும்? கூட்டணி என்ன கொள்கை ரீதியான வெங்காய கூட்டணியா? காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அழகிரி சொல்லிவிட்டார், எங்களுக்கு அதிக இடம் வேண்டும், அமைச்சரவையில் பங்கு வேண்டும். என்ன பண்ண போறீங்க? உங்க கூட்டணி நின்றுமா? இது எடப்பாடியாருடைய யுகம்டா. அவருக்கு எல்லாமே எப்படி நடந்துட்டு இருக்குது பாத்தீங்கல்ல. இன்றைக்கு கரூர் சம்பவத்தில் அவர் பேசியதை வைத்து தமிழ்நாட்டு மக்கள் இதயத்தில் இன்னும் ஒருபடி பேர் கம்பீரமாக போய் உட்கார்ந்துட்டாரு. இதில் கட்சி பார்க்க கூடாது, எந்த தலைவர் என்று பார்க்க கூடாது, பாதிக்கப்பட்ட மக்களை மட்டுமே பார்க்க வேண்டும் என்று பேசிய மகத்தான தலைவர் எடப்பாடியார் மட்டும்தான். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் தெரியாம கேட்கிறேன், ஜனவரி மாசம், இந்த வருஷம் ஜனவரி மாசம் அதிமுக ஒரு கூட்டம் நடத்தணும்னு நேத்து விஜய் நடத்தின அதே இடத்தை மனு கொடுத்து அதிமுக போலீஸ்ல கொடுத்துச்சு. அதுக்கு போலீஸ் என்ன சொல்லுச்சு தெரியுமா? அது கூட்டம் நடத்துவதற்கு தகுதி இல்லாத இடம், அனுமதி இல்லை அப்படின்னு யாருக்கு சொன்னாங்க? அதிமுக நம்ம கட்சிக்கு அதே வேலாயுதபுரம் பகுதியில் அனுமதி மறுத்த தமிழ்நாடு போலீஸ் விஜய்க்கு எப்படி கொடுத்த? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சப்ஜெக்ட் இல்லையா? இல்லைன்னா யாருக்கு கொடுக்க கூடாது? அந்த ஐஸ் ஹவுஸ் பகுதி பஸ் ஸ்டாண்டு கிட்ட கரூர்ல எவ்வளவு லட்சம் பேர் வேணாலும் நிக்கலாம், அப்பேற்பட்ட இடம். அது அதிமுக புரட்சி தமிழர் எடப்பாடியார் பயணத்துக்கு கேட்ட போது இல்லை அனுமதி மறுத்தீர்கள், விஜய் கேட்ட போதும் இல்லை மறுத்தீர்கள். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அதே இடத்துல பேசும்போது அனுமதி கொடுத்தீர்களே, எப்படி? எல்லோருக்கும் பொதுவானது இந்த அரசாங்கம். நிறுத்து. எல்லாருக்கும் பொதுவானதுன்னா எங்களுக்கு அந்த இடத்தை கொடுக்கல. இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். அந்த இரும்பு கரம் எங்க? நாளை ஆயுத பூஜைக்கு தான் வெளியில எடுப்போம். எடு. துரு பிடிச்சு போயிருக்கும்டா. இந்த 52 மாசம் இரும்பு கரம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்க முடிச்சிருச்சா? இன்னொன்னு சொல்லட்டுமா? திருப்பூரிலே பல்லடம் என்ற ஊருக்கு பக்கத்தில் அருமை நண்பர்களே, ஒரு குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி பிள்ளை 4 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த ஆட்சியில அவங்க செஞ்ச என்னடா தப்பு செஞ்சாங்க? வாசல்ல உட்கார்ந்து தண்ணி அடிச்சானுங்க. தண்ணி அடிக்காதன்னு சொன்னா அதுக்காக 4 பேரை கொண்டுட்டான். ஆட்சியில சட்டம் ஒழுங்கு என்ன ரொம்ப நல்லா இருக்கா? இன்னைக்கு கூட நான் புரட்சி புயல் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். என்ன தெரியுமா? இன்னைக்கு திருவண்ணாமலை பக்கத்துல ஏந்தல் அப்படிங்கிற கிராமத்துல சகோதரி முன்னாலேயே 2 போலீஸ் அந்த பெண்ணினுடைய சகோதரியை வேட்டையாடிட்டான். பாலியல் வன்கொடுமை. வேலியே பயிரை மேய்வதா? பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ் இன்னைக்கு கற்பழிக்கிறான். போலீஸ் அமைச்சர் யார்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான். கிழிஞ்சது. என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க ஆட்சியில கொண்டு வந்த திட்டம் எல்லாம் எங்கடா? அதிமுக ஆட்சியில கேட்டார் ஸ்டாலின், நாடு பூரா வந்து கேட்டார், சொன்னீங்களே செஞ்சீங்களா? சொன்னீங்களே செஞ்சீங்களா? சொன்னதெல்லாம் செஞ்சோமே. நாங்கள் மீண்டும் முதலமைச்சரானால் 20 கிலோ அரிசி விலை இல்லாமல் தருவேன். என் அம்மா சொன்னா, வென்றா, வந்தா, தந்தா, மறைந்தா, எடப்பாடியார் வந்தா, தொடர்ந்து தந்தா. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான். நிறுத்திட்டான். பெண்களுக்கு ரேஷன் கடையில அத்துணை அட்டைதாரர்களுக்கும் மிக்சி கிரைண்டர் வழங்கப்படும். இந்த சர்க்கார் வழங்கும். அம்மா சொன்னா, வென்றா, வந்தா, தந்தா, மறைந்தா, எடப்பாடியார் வந்தா, தொடர்ந்து தந்தா. இந்த மூதேவி வந்தான். அந்த திட்டத்தையும் நிறுத்தினார். விவசாய கூலி தொழிலாளிகளுக்கு கறவை மாடுகள், 4 வெள்ளாடுகள், இல்லையெனில் செம்மறி ஆடுகளை என் அரசு தரும் என்று அம்மா சொன்னா, வென்றா, வந்தா, தந்தா, மறைந்தா, எடப்பாடியார் வந்தா, தொடர்ந்து தந்தா. இந்த 7.5 வந்தான். அந்த திட்டத்தையும் கை வைத்து விட்டார். பெண்களுக்கு திருமண உதவித்தொகையோடு சேர்த்து தாலிக்கு தங்கம் 4 கிராம் இப்பொழுது தருகிறேன். மீண்டும் முதலமைச்சராக்கினா 8 கிராம் தங்கம் வழங்குவோம். அம்மா சொன்னா, வென்றா, வந்தா, தந்தா, மறைந்தா, எடப்பாடியார் வந்தா, தொடர்ந்து தந்தார். இந்த மூதேவி வந்தான். அந்த திட்டத்திலும் கை வைத்தார். மகளிருக்காக எத்தனை உதவிகள், எல்லாவற்றுக்கும் மேலாக அம்மா குடிநீர், அம்மா சிவன், அம்மா மருந்தகம். ஸ்டாலின் அவர்களே,
எங்க அம்மா மினி கிளினிக் எங்கடா? எல்லாத்தையும் நிறுத்திட்டீங்கல்ல. இதை விட ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை கை வச்சிருக்கான். என்ன தெரியுமா? இட்லி 1 ரூபாயா, சாம்பார் சாதம் 5 ரூபாய், தயிர் சாதம் 3 ரூபாய். அம்மா உணவகம், கல்லுடைக்கிறவன், பாரவண்டி இழுக்கிறவன், ரிக்ஷா தொழிலாளி, ஆட்டோக்காரன் அம்மா உணவகத்திற்கு வருகிறார். 2 இட்லி, ஒரு சாம்பார் சாதம், தயிர் சாதம், 10 ரூபாய்க்கு அவனுடைய பிரச்சனை முடிந்து விடுகிறது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். அண்ணா சொன்னார், 10 ரூபாய்க்கு உழைத்தவனின் வயிற்று பசியை போக்கி அவனை சிரிக்க வைத்து இறைவனை கண்ட ஒரு தலைவி எங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா. மறைந்தார், எடப்பாடி வந்தார், அந்த அம்மா உணவகம் இருந்தது. நான் திமுகவை கேட்கிறேன், எங்கடா அம்மா உணவகம்? அம்மா உணவகம் எங்க? கொரோனா காலத்திலே சென்னை மாநகர் மக்களுடைய பசியை போக்கி அச்சய பாத்திரமடா அம்மா உணவகம். எங்க அம்மா உணவகம்? அதுல என்ன கை வச்சுங்க? இந்த மெட்ராஸ்ல ஒரு மேயர் இருக்கு, அந்த பாப்பா பேர் என்ன? என்னது? அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்காங்க. சரி, பிரியா. அந்த பிரியா கிட்ட போய் நிருபர் ஒருத்தன் கேட்டா, அம்மா உணவகத்தை ஏன் மூடினீர்கள்? உடனே மேயர் சொல்லுது, அதுல ப்ராஃபிட்டே இல்லை, அது லாஸ்ட்லயே போகுது. ஏ மூதேவி, அதன் அடையார் ஆனந்த பவனா? நெற்றியுள் நிலத்தில் முத்தப்பட பாடுபடுகிற பாட்டாளிகளுக்காக என் தாய் தந்த திட்டம், அதேண்டா கை வச்சுங்க. மீண்டும் திராவிட மாடல் நொட்டும் ஓட்டு போடுவானா? போட்டுவானா? ஸ்டாலின் மயக்கத்தில் இருக்கேனே. உனக்கு ஆண்மை தெம்பு இருந்தா போன தடவை பிரச்சாரத்துக்கு போட்டு வந்த அதே பாட்டை இந்த தேர்தலுக்கு போடு. ஸ்டாலின் தான் வராரு, போடு. இப்ப போடு, மக்கள் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். ஆட்சியை நடத்துறீங்க, இந்த முதலீடுகளை இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்ட மேடையில அதிமுக ஆட்சியில முதலீடுகள் மாநாட்டில் பரதநாட்டியம் நடத்தப்பட்டது, கிராமிய கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் பெரிய பெரிய பண முதலைகள்லாம் உட்கார்ந்து இருக்கிறான். முதலாளிகள் பல கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை போடுவதற்கு மேடையை போட்டான். மேடையில டான்ஸ். என்ன பாட்டு தெரியுமா? சொல்றையா மாமா, சொல்றையா மாமா. யார் அவங்கிட்ட பாட்டாடாது? என்ன கேடுகட்ட ஆட்சி! இந்த ஆட்சி இருக்க வேண்டுமா? உங்களை ஏதோ தமாஸ் பண்ணணும், சிரிக்கணுங்கிறதுக்காக சொல்லல. என்னடா முக்கறீங்க அங்க உட்காந்து? இது என்ன ஆட்சி? கவர்மெண்ட். அவங்க அப்ப மானாட மயிலாட அதுல போனான். இவன் சொல்றையா மாமா. அசிங்கம்டா, வேணாம், சாகடிக்காதீங்க மக்களை. இந்த ஆட்சி நிச்சயமா நீடிக்காது. இந்த அஸ்திவாரம் போட்ட தலைவன் யார் தெரியுமா? அந்த மேடை என் தலைவர் எம்ஜிஆர். அம்மா சொன்னாங்க, இன்னும் 100 ஆண்டுகளுக்கு அண்ணா திமுக தான் இந்த நாட்டை ஆளும். அது 2026 தொடங்க போகுது. பாக்குறியா? சோறு போட்ட தலைவர் எம்ஜிஆர். அதான் பெரிய அஸ்திவாரம். கடலூர் கூட்டத்தில் பேசுகிற போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசினார். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தாய்மார்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, இந்த ராமச்சந்திரனை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் எனக்குள்ளே ஒரு ராமச்சந்திரன் இருக்கிறார். ஆம், சின்ன வயசு கும்பகோணத்தில் படித்துக் கொண்டிருந்தோம். அப்போ எனக்கு வயது 6 இருக்கும். நானும் என் அண்ணன் சக்கரபாணியும் பள்ளிக்கூடம் சென்று திரும்பிய பின்னால் அம்மா பசிக்கிறது, அம்மா பசி கொழுமை என்று கட்டினோம். அப்பொழுது அந்த தாய் பக்கத்து வீட்டில் கை நீட்டி அரிசி வாங்கி கஞ்சி சமைத்து கொடுத்துவிட்டு தன் வயிற்றுக்கு ஈரத் துணியை சுட்டிக் கொண்டார்கள். அதன் விளைவுதான் 85 லட்சம் குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டம். இந்த திட்டம் இந்த ராமச்சந்திரனின் உடலில் உயிர் இழக்கும் வரை தொடர்ந்து நடக்கும். ஒருவேளை இந்த திட்டத்திற்கு எனக்கு பணம் இல்லை என்றால் வீதி வீதியாக தெரு தெருவாக பெற்றிருந்தால் இந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்துவேன். இது அண்ணா மீது ஆணை. வாழ்க அண்ணா நாமம். வணக்கம். துப்பாக்கி குண்டுக்கும் தொண்டையில் இடம் கொடுத்த குமணவர்கள் என் இனமான தலைவன் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம் அந்த மேடையில கம்பீரமா நிக்கிறோம்டா. இந்த அண்ணா திமுகவுக்கு ஷாவு எந்த கொம்பனாலும் தர முடியாது, அழிவை எவனும் தர முடியாது. ஓடுகிற ரத்தம் அண்ணா திமுக ரத்தம். மேடையில் உட்கார்ந்து இருக்கிறவங்க சாதாரண நினைச்சிடாத. வத்தல கொண்டு ஆறுமுகத்தோடைய தோலை கொடியாக்கி பூலாவரி சுகுமாரனின் நரம்பை கயிறாக்கி பறக்க விட்ட கொடி அண்ணா திமுக கொடி. அதை எங்கள் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியா கம்பீரமா பிடிச்சு நிக்கிறா. 2 கோடி தொண்டன் பின்னால நிக்கிறோம்.
இன்னைக்கு வரைக்கும் 180 தொகுதியில பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு. 1 கோடி மக்கள் அண்ணன் பின்னால் நிக்கிறாங்க. எங்களுடைய கட்சியும் கட்சிதான். அது கார்பரேஷன் கம்பெனி, கார்பரேட் கம்பெனி. அது நான் ஸ்டாலின் கொண்டு சொல்றேன். ஒரு சாதாரண தொண்டனும் எதிர்காலத்தில் அண்ணா திமுகவுக்கு தலைமை தாங்க முடியும். சொல்ல திமுகவிலே சாதாரண ஒரு தொண்டனும் தலைமை பொறுப்புக்கு வர முடியும். சொல்லுகிற ஆற்றல், துணிச்சல் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு இருக்கா? இந்த கட்சி அப்படி இல்லப்பா. சிலுவம்பாளையத்தில் கிளை செயலாளராக பொறுப்பை தொடங்கி வட்டச் செயலாளராகி, அதற்கு பிறகு ஒன்றிய செயலாளராகி, அதற்கு பிறகு மாவட்ட செயலாளராகி, அதற்கு பிறகு மாநில அமைப்பு செயலாளராகி, கொள்கை பரப்பு செயலாளராகி, சட்டமன்ற உறுப்பினராகி, நாடாளுமன்ற உறுப்பினராகி, மாநிலத்திலே பொதுப்பணித்துறை அமைச்சராகி, அதற்கு பிறகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நாற்காலி சிலுவம்பாளையத்தில் தொடங்கியது. முதலமைச்சர் ஆசனம் வரைக்கும் ஒரு தொண்டனை உட்கார வைத்த கட்சி அனைத்து இந்த அண்ணா திமுக. இந்த கட்சி மட்டும்தான். யார் வேணாலும் வர முடியும். ஆனா எடப்பாடியார் சொன்னார், எதுக்காக உட்கார்ந்து இருக்கிறவரோட முதலமைச்சரா வர முடியும் சொன்னார். ஸ்டாலின் நீங்க சொல்லுங்க பாப்போம். உங்க அப்பனுக்கு பின்னால் நீ, உனக்கு பின்னாடி உதயநிதி, உதயநிதிக்கு பின்னாடி யாரு? இன்பநிதி, இன்பநிதிக்கு பின்னாடி உன்னை அவன் பண்ணி பொக்க போற புள்ள. என்னடா அது கட்சியாடாது? கருணாநிதி கிட்ட பத்திரிகைக்காரன் கேட்டான், கலைஞர் அவர்களே உங்களுக்கு பிறகு திமுகவுக்கு தலைவர் யார்? ஸ்டாலின் வருவாரான்னு கேட்டான். அதுக்கு கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா? திமுக என்ன சங்கரமடமா வாரிசுகளை கொண்டு வருவதற்கு அப்படின்னா. இன்னைக்கு யாரு? இன்னைக்கு யாரு அந்த கட்சிக்கு தலைவன்? யாரு? அவரு தானே. ஆனா இதே கேள்விய அம்மாவை பார்த்து ஒரு நிருபர் கேட்டார், அம்மா உங்களுக்கு பிறகு அண்ணா திமுகவுக்கு யார் தலைவராக வருவார்கள்? என் சிங்க தலைவி சிரித்துக் கொண்டே சொன்னார், 1 கோடி தொண்டன் இந்த கட்சியில் இருக்கிறார், அதில் ஒரு தொண்டன் தலைமை தாங்குவார், 1.5 கோடி தொண்டன் பின்னால் இருப்பாங்க. அதுதான் நடக்கிறது. ஒரு தொண்டன் கட்சிக்கு மட்டுமல்ல மக்களுக்கு சேவை ஆற்றுகிற ஒரு தொண்டன் அண்ணன் எடப்பாடியார் உங்களை நம்பி களத்தில் இருக்கிறார். இந்த கேடுகட்ட ஆட்சியை விரட்டி அடித்து தமிழ்நாடு தன்னிகரில்லாத மாநிலமாக தலை நிமிர வேண்டும் என்றார் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும். அதற்கு களத்தில் இருக்கிறவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஆக வந்திருக்கிற சேலையூர் மக்களே, உங்கள் பாதம் தொட்டு கேட்கிறேன், மீண்டும் ஐயாவை முதலமைச்சராக்குங்கள், மீண்டும் ஐயாவை முதலமைச்சராக்குங்கள்.